நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர் எந்த உத்தேசம் ஏற்றுச் சென்றாரோ அது பூர்த்தியடைந்து அவர் திரும்பும் வேளை உறுதியானதல்ல. அவர் கைலாயம் திரும்ப காலங்கள் அநேகமாகலாம். அதன் காரணமாக விநாயகனின் கல்வியை தாமதப்படுத்துதல் உசிதமா? அது கேள்விக்குரியதே. இருப்பினும் அனைத்தையும் ஆலோசித்த பின்னரே தாம் தீர்மானிப்பது சிறந்தது. நான் சப்த ரிஷிகளையும் ஏனைய கணங்களையும் இங்கு அழைத்து வருகிறேன். அவர்களிடம் ஆலோசிக்கும் எண்ணம் இருந்தால் நாராயண நாராயண. என்ன ஒரு துர்பாக்கிய நிலைமை இது! சர்வேஸ்வரனின் புதல்வனாக இருந்த பின்பு அவனுக்கு தன் தந்தையின் அரவணைப்பு கிட்டவில்லையே. சுவாமி, தாம் இவ்விடம் இருந்திருந்தால் விநாயகனுக்கு வேறு ஆசானை தேடும் அவசியமே இருந்திருக்காது. இந்த சிருஷ்டிக்கு தாம் மீண்டும் வரும் வேளை எப்போது வரும் சுவாமி? இறுதியில் மகாதேவரின் தியானமானது நிறைவு பெற்றது. விநாயகனை ஒரு கணம் பிரிவது கூட வேதனை அளிக்கிறது. இங்கு நாம் இன்னும் சிறிது நாட்கள் தங்கியிருந்தால் அது இயலாது. ராஜ்ய பரிபாலனம் எனும் கடமை உள்ளதே. ஆகையால் இயன்ற விரைவில் புறப்பட்டாக வேண்டும். மகளே, சில தினங்களுக்கு விநாயகனை உடன் அழைத்துச் செல்லலாமா? இல்லை, நான் அன்னையை பிரிந்து எங்கும் வரமாட்டேன். என்றும் அன்னையுடன் தான் இருப்பேன். அது சரி. இருந்தாலும் பாட்டியிடத்தும் வர வேண்டுமே. அன்னை யாரும் என்னுடன் வந்தால், தாமும் எனக்கு லட்டுக்கள் அளித்தால் அப்போது நான் வருவேன். அதற்கென்ன? உனக்கு நான் எண்ணற்ற லட்டுக்கள் தருவேன். அப்படியா? எனில் நானும் வாக்களிக்கிறேன். அவசியம் தம்மிடம் வருவேன். எப்போது வருவாய் எனவும் நீயே கூறு. தெரியாது. ஆனால் நான் ஒரு முறை வாக்களித்து விட்டால் அதை மீற மாட்டேன். தாயே, நான் லட்டுக்களை உண்ணச் செல்கிறேன். இங்கென்ன நடக்கிறது நண்பர்களே? நாங்கள் லட்டுக்களை உண்கிறோம் நண்பா. இப்போது அன்னையும் நமக்கு அனுமதி அளித்தானதே. ஆகட்டும் ஆகட்டும். வயிறும் மனதும் நிறையும் மட்டும் தாராளமாக உண்ணுங்கள். ஆகட்டும் ஆகட்டும்.
நாராயணா, மகாதேவரின் தவம் பூர்த்தி அடைந்ததை இந்நேரம் தாமும் அவசியம் உணர்ந்திருப்பீர்கள். நன்மைக்கான துவக்கமும் விநாயகனால் நிகழ்ந்தது. மகாதேவரின் வருகையினால் இந்த சிருஷ்டியினில் சுகங்கள் அனைத்தும் திரும்பும். நாராயணா, தம் புதல்வனை காணவிருப்பதால் ஈசன் அடைய உள்ள பெரும் பரவசமானது எவர் கற்பனைக்கும் எட்ட இயலாது. அத்துடன் அநேக காலமாய் மகாதேவரின் வருகைக்காக காத்திருக்கும் பார்வதி தேவியும் அளவற்ற ஆனந்தம் பெறவிருக்கிறார்கள். விநாயகனின் கல்வியோடு தொடர்புடைய அவர்கள் கவலை அனைத்தும் தன்னால் விலகும். சுவாமி, எதை குறித்த சிந்தனை? தேவி, நாம் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கும் அமைதி ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு கடுமையான ஒரு சங்கடத்தினை நாம் எதிர்கொள்ளும் நிலை நேரலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண நாராயண. பணிகிறேன் மகரிஷி பிருகு. பணிகிறேன் நாரதரே. மகரிஷி, அன்னை பார்வதியின் சார்பாக அழைப்பு விடுக்கவே நான் வந்தேன். விநாயகருடைய கல்வி குறித்த விவாதம் தொடர்பாக ஆலோசிக்க விரும்புகிறார்கள். எனினும் இவ்விடத்தை அடையும் முன்பாக அந்த சங்கடத்திற்கு தீர்வு கிடைத்தது. மகரிஷி, ஈசன் தவத்திலிருந்து திரும்ப உள்ளார். ஆகட்டும், கைலாயம் சென்று அவரை வரவேற்கலாம். என்ன? அதற்கு இது உகந்த வேலை அல்லவே? இதென்ன வியத்தகு பதில்! இத்தகு சுபச்செய்தியை செவிமடுத்த பின்னரும் மகிழ்ச்சி இல்லையா? இல்லை தேவரிஷி. நான் விநாயகரின் ஜாதகத்தை ஆய்வு செய்தேன். அதில் நான் உணர்ந்தது சுபமற்றது. இன்றே விநாயகர் ஜாதகத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் பெற்ற நான் அதில் உள்ள ஒரு சங்கடத்தை உணர்ந்தேன். காஷ்யப ரிஷிகளே, இது தாங்கள் அளித்த சாபத்தினால் ஏற்பட்ட விளைவா? மகரிஷி, சாபங்கள் என்றும் நீங்குவதில்லை. அது சாபம் பெற்றவரையும் விலகுவதில்லை, அந்த சாபத்தினை அளித்தவரையும் விலகுவதில்லை. நாராயண நாராயண. தாம் இருவரும் உணர்ச்சி வயப்படுவது ஏன்? அவர் மகாதேவர் அல்லவா? ஜாதக தோஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதனால் தாம் மனம் வேதனை அடைய அவசியமில்லை. ஆகட்டும், கைலாயம் சென்று மகாதேவரை வரவேற்கலாம். மகாதேவரின் வருகைக்கு முன்பு அங்கு நாம் சென்றால் அவர் தரிசனத்தை பெறுவது பெருமகிழ்ச்சி தரும் அல்லவா? நாராயண நாராயண.
குழப்பத்திலிருந்து மீள எத்துணை பிரயத்தனிக்கிறேனோ அதற்கு இணையாக குழப்பங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன. கடமையை நிறைவேற்றுவதில் பாசங்களுக்கும் மோகங்களுக்கும் இடமில்லை. பார்வதியின் இத்தகைய துன்பத்திற்கு எவ்வாறு நான் காரணமாவது? சிருஷ்டியின் சங்கடங்களை களைந்து அதற்கு தீர்வு காணாதனை சகித்தே ஆக வேண்டும். துன்பத்தை ஏற்க வேண்டும். சிருஷ்டியின் நன்மைக்காக எத்தகையதொரு நிலையை சந்திக்கத்தான் வேண்டுமா? மகாதேவனை அன்றி வேறு எவரும் அதனை ஏற்பது சாத்தியமானதன்று. மகாதேவனின் வேதனையை உணர்வதும் அசாத்தியமே. கைலாயம் செல்லாமல் தாமதிப்பதால் எந்த பலனும் இல்லை. நிகழ உள்ளது அவசியம் நிகழ்ந்தே தீரும். பின் கைலாயம் திரும்பாதிருப்பதே அதற்கான உபாயம். தேவேந்திரா, தாம் இங்கு திரும்பியதால் தேவலோகம் மீண்டும் பொலிவு பெற்றது. நான் இங்கு இல்லாத சமயத்தில் அனைவரும் அவரவர் கடமைகளை நிறைவேற்றியிருந்தால் சிருஷ்டி இவ்விதம் சீர்கேடு அடைந்திருக்காது. எனினும் தம்மில் எவரும் கடமை தவறியதாக நான் கூறவும் இயலாது. ஏனென்றால் நானே பதவியின் கௌரவத்தை காக்கத் தவறினேன். ஈசன் மற்றும் அன்னை பார்வதியின் மகனின் வருகையினால் எனக்கு புது வாழ்வு கிட்டியது. கிடைத்த இந்த வாய்ப்பை நான் வீணடிக்க மாட்டேன். நம்மால் எங்கெல்லாம் குறைபாடுகள் நேர்ந்துள்ளனவோ அங்கு நிறைகளை நிரப்ப வேண்டும். நமது கடமைகளை பூர்த்தி செய்வதில் எந்நிலையிலும் பின்தங்கலாகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிடித்தேன். ஆகட்டும், அனைவரும் அப்புறம் திரும்பி நில்லுங்கள். இது எனது முறை. நான் ஒளிந்து கொள்வேன்,
நீங்கள் அனைவரும் என்னை தேடுங்கள். நீங்கள் அந்த திசையில் செல்லுங்கள். நீங்கள் இப்புறம் செல்லுங்கள். தென்பட்டாரா? இல்லையா? எங்கு ஒளிந்திருப்பார்? தென்பட்டாரா? எங்கு ஒளிந்திருப்பார்? இந்த மரத்தின் பின் ஒளிந்திருக்க இயலுமா? நன்கு தேடிப்பார். நண்பரே, தம்மால் இன்று எங்களை கண்டறிய முடியவில்லை. ஆனால் உங்களை நாங்கள் எளிதாக கண்டுபிடித்தானதே. எனது இந்த சரீரமே அதற்கு காரணம். எளிதில் தென்பட்டு விடுவேன். எனினும் இன்னும் ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த முறை நான் பிடிபட மாட்டேன். சரி, ஆகட்டும், ஒளிந்து கொள்ளுங்கள். சரி சரி, அனைவரும் திரும்பி நில்லுங்கள். நான் ஒளிந்து கொள்கிறேன். ஆகட்டும். ஆகட்டும். தாமதம் வேண்டாம். ஆகட்டும். ஆஹா, எங்கு சென்றார்? இது பெருமைக்குரியது சேனாதிபதி முருகனாரே. தமது சீரிய தலைமையால் தம்மை என்றென்றும் வெற்றி அகல்வதில்லை. தமது இந்த வெற்றி பயணம் பூர்த்தியடையும் நிலையையும் நெருங்கியது. இது எனது வெற்றி மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான வெற்றி. தீமையை அழிக்க போரிடுவதே நம் வாழ்வின் அடிப்படை. இத்தனை ரணங்கள் பெற்ற பின்பும் புன்னகைப்பது ஒரு வீரனுக்குரிய சிறந்த அடையாளம். தேவி, தாம் இங்கா? சுப செய்தி ஒன்றை அளிக்க தாம் திரும்பும் மட்டும் பொறுத்திருக்க இயலவில்லை. கைலாயத்தில் தமக்கு ஒரு சகோதரர் தோன்றியிருக்கிறார். என்ன? இது அரும்பெரும் சுப செய்தி ஆயிற்றே. எனக்கு ஒரு சகோதரனா? அவ்வாறு நிகழாது. நான் இருக்கும் போது அன்னைக்கு இன்னொரு புதல்வனுக்கான அவசியம் இருக்காது. தமது பணி நிறைவடைந்ததும் தாம் கைலாயம் செல்ல வேண்டும். இல்லை தேவி, அன்னை இன்னொரு புதல்வனை தோற்றுவித்தானது. இனி இங்கேயே இருந்து அசுரர்கள் தீமையை அழிப்பதே என் கடமை. மகாதேவா, என் நன்மைக்காக தவத்தில் ஆழ்ந்தீர்களோ, அந்த நன்மை விநாயகனாக தோன்றியானது. எனினும் மகாதேவா, தாமின்றி அந்த நன்மை முழுமை பெறாது. ஏனெனில் அவனது ஜனனம் தேவி பார்வதியின் மஞ்சளால் உருவானது. சிருஷ்டியில் எந்த பெண்ணும் எந்த நிலையிலும் சகிக்க ஒவ்வாத ஒரு துன்பத்தை நான் ஏன் பார்வதிக்கு அளிக்க வேண்டும்? நான் பார்வதியின் துன்பங்களை நினைவு மறக்கும் அளவு
சிருஷ்டியில் நன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்ததா? சிருஷ்டியின் பரிபாலனம் நம் மூவரின் கடமையை. எனினும் நமது கடமையின் பூர்த்திக்காக பார்வதியே இவ்வாறு துன்பங்களை சகிக்க வேண்டும். எதற்கு?